ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்த மாவட்டம் ராமநாடு என அழைக்கப்பட்டது. பின்னர் தமிழ் மரபிற்கு ஏற்ப ராமநாதபுரம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சேதுபதி மன்னர்கள் ஆண்டதால் சேது பூமி என்றும் அழைக்கப்படுகிறது. இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழும் தமிழகத்தின் 2வது மாவட்டம் இதுவே ஆகும். மீன்பிடி தொழில் மற்றும் உப்பு உற்பத்தி இங்கே பிரதான தொழில்களாகும். பரமக்குடி, திருவாடனை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், திருச்சுழி, அறந்தாங்கி என 6 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. ஆண் வாக்காளர்கள் 7,73,036 பேரும், பெண் வாக்காளர்கள் 7,79,643 பேரும், 3ஆம் பாலினத்தவர் 82 பேரும் இருக்கிறார்கள். ராமநாதபுரத்தில் திமுகவின் கூட்டணியில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பாக நவாஸ் கனி போட்டியிடுகிறார். இவர் ST கொரியர் நிறுவன தலைவராவார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் மாநில கௌரவ ஆலோசகராக பதவி வகிக்கிறார். ராமநாதபுரத்தில் பாஜகவின் சார்பில் நயினார் நாகேந்திரன் நாடாளுமன்ற வேட்பாளராக களமிறங்குகிறார். 2006-2011 ஆண்டு வரை தமிழக மின்சார மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வகித்தவர். 2016 அதிமுகவில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தார் நயினார் நாகேந்திரன். மக்கள் நீதி மய்ய கட்சியின் சார்பில் ராமநாதபுர நாடாளுமன்ற வேட்பாளராக விஜயபாஸ்கர் களம் காண்கிறார். சோலார் மூலம் மின்சாரம் தயாரித்தலை தொழிலாக கொண்டிருக்கிறார். ராமநாதபுரத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் புவனேஸ்வரி நாடாளுமன்ற வேட்பாளராக களமிறங்குகிறார். இவர் நாம் தமிழர் திருவாடனை சட்டமன்ற தொகுதி இணைச் செயலாளராக பதவி வகிக்கிறார். ராமநாதபுரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஆனந்த் நாடாளுமன்ற வேட்பாளராக களம் காண்கிறார். தமிழக தொழிலாளர் நலத்துறை முன்னாள் அமைச்சராக பதவி வகித்தவர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் மாவட்ட கழக செயலாளராக தற்போது பதவி வகிக்கிறார். இவர்களில் யாருக்கு உங்கள் வாக்கு? உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.